ஹாய், எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ இன்ஸ்டண்ட்டான பணியாரம் செய்ய போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான். நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா இட்லி மாவு. ஸோ அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு நாம் ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ண போகிறது கருப்பட்டி. நான் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அந்த இட்லி மாவில் டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒயிட் சுகர் எனக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு கையில் வீடியோ ஷூட் பண்ணுறதால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூடவே நம்ம வீட்டில் நான் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். கேஷ்யூ, பாதாம், சில நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பணியாரம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது என்ன ஷேப்புன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, நான் தானே சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா அழகாக சூப்பராக போட்டு எடுத்து சாப்பிடுங்க. ஆனால் சீரியஸாக கருப்பட்டி பணியாரம் நம்ம வெளியே தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.